ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இருந்த 5 வருடம் இருந்த ஆட்சி காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை செம்மையாக செய்தீர்களா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா? இன்றைக்கி நீங்கள் இதை 8000 கூப்பன் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க. சர்வசாதாரணமாக எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். கூப்பனை கொண்டு போய் என்ன செய்கிறேன், அவன் கடையில் கொடுத்து எனக்கு குடியான்னு கேட்குறேன். அதிமுகவிலையும் கொடுக்குறாங்க சார். அந்த 10,000 ரூபாய்க்கான செக் புக்கையும் 2000 ரூபாய்க்கான செக் புக்கையும் அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. இவர் கூப்பனை கொடுப்பேன், நீங்கள் விஸ்டமில் வாங்குங்கிறார். இன்றைக்கே கூப்பனை விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன செய்யறான்? அது மாதிரி கூப்பன் தானே. மாதிரி கூப்பன் மக்கள்கிட்ட சொல்லணும்ல. அவன் தானே திரும்ப ஒரு பொண்ணு செத்து போச்சுல, ஒரு அருமையான ஒரு இளைய வயது பெண்ணு செத்து போய் இன்னைக்கு 5 லட்சம் கொடுக்க முடியல, லஞ்சம் கொடுத்து என்ன செய்ய பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே குடும்பமே அல்லோடுபட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், அது விஜயவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, முதல்ல சீமான் சொன்னது போல் இலவசங்களை அதிகப்படுத்தி கொண்டே போவது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. அன்னைக்கு கலைஞர் டிவி இலவசமாக கொடுத்தாருன்னா அதனுடைய நெட்வொர்க்கை பூரா தன்னுடைய மருமகன்கிட்ட கொடுத்தாரு, மருமகளுடைய பிள்ளைகிட்ட கொடுத்தாரு. அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க. அப்போ இலவசமாக கொடுக்குற மாதிரி கொடுத்து அதனுடைய வருவாயை பூரா தன்னுடைய வீட்டாளர்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஆக்கினார்னா அது ஒரு அரசியல் ராஜதந்திரம். அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திமுகவோடு தான் பாஜக ரொம்ப ரகசிய உறவு வைத்திருக்கிறது. அண்ணாமுகவோடு வைத்திருக்கக்கூடிய உறவு தேர்தல் கூட்டணி வெளிப்படையானது, பிரச்சனையே இல்லை. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. ஞானேஸ்வரன் இன்னைக்கு வலிப்பு வந்துருச்சு சொல்லி ஆஸ்பத்திரி சேர்க்குறீங்களே, என்ன பொருள்? அப்போ அந்த கேஸை வேகமாக விசாரித்து வேகமாக தண்டனை கொடுத்து உள்ளே போட்டிங்க, பேச விட பண்ணிட்டீங்க. யார் அந்த சார் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அப்போ இதில் தொடர்ச்சியாக 100கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டுதான் வேறு எந்த பெண்களும் குற்றச்சாட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய எஃப்ஐஆர் காப்பி நீங்கள் பரவ விட்டீங்க, கட்சி விட்டீங்க. அவங்களுடைய தொலைபேசியிலிருந்து, சொந்தக்காரர்லேருந்து, அப்பா அம்மா அட்ரஸ் விலாசம் அத்தனையும் வெளிப்படையெல்லாம் தெரிகிற மாதிரி அச்சுறுத்தல் பண்ணீங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. ஓகே சார், இப்போ தேர்தலில் சிறப்பு தேர்தல் அறிக்கைன்னு திமுக ஒரு 20 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக சென்னைக்கு சிறப்பு தேர்தல்கள் 1000 மினி பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரோ ரயில் பணிகள் 2028க்குள்ளே முடிக்கப்படும். 20,000 உயர் ஊதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சிறப்பு தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் தேர்தல் நடத்த ஹம்பக், முழுக்க ஏமாற்று வேலை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இருந்த 5 வருடம் இருந்த ஆட்சி காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை செம்மையாக செய்தீர்களா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு போக்குவரத்து தொழிலாளருடைய நிலுவைத் தொகை கொடுக்கல, அவர்களால் ஓய்வூதிய பலன் பெற முடியலை. ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் தன்னுடைய தேவைக்கு வாங்க முடியலை. இன்றைக்கி நீங்கள் இதை 8000 கூப்பன் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க. சர்வசாதாரணமாக எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். கூப்பனை கொண்டு போய் என்ன செய்கிறேன், அவன் கடையில் கொடுத்து எனக்கு குடியான்னு கேட்குறேன். அதிமுகவிலையும் கொடுக்குறாங்க சார். அந்த 10,000 ரூபாய்க்கான செக் புக்கையும் 2000 ரூபாய்க்கான செக் புக்கையும் அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. வித்தியாசம் புரிஞ்சுக்கோ. 10,000 கொடுக்கக்கூடியது நீங்கள் ஜெயிச்சு நான் அரியணைக்கு வந்த பின்னால் உங்கள் அக்கௌண்ட்டில் கொண்டாந்து சேர்ப்போங்கிறாரு, அது வேறு. இவர் கூப்பனை கொடுப்பேன், நீங்கள் விஸ்டமில் வாங்குங்கிறார். இன்றைக்கே கூப்பனை விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன செய்யறான்? அது மாதிரி கூப்பன் தானே. மாதிரி கூப்பன் மக்கள்கிட்ட சொல்லணும்ல. அவன் தானே திரும்ப ஒரு பொண்ணு செத்து போச்சுல, ஒரு அருமையான ஒரு இளைய வயது பெண்ணு செத்து போய் இன்னைக்கு 5 லட்சம் கொடுக்க முடியல, லஞ்சம் கொடுத்து என்ன செய்ய பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே குடும்பமே அல்லோடுபட்டுக்கிட்டு இருக்கு. எந்த அடிப்படையில்? அப்போ பொய்ன்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணு ஏன் சாக போகுது? அது கேட்குது, எங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து எங்களுக்கு கொடுக்காம போறேன்னு சொல்லி கேட்கும்போது கண்டபடி பேசியிருக்காங்க. அவமானத்துக்கோடு பேசியிருக்காங்க. அப்போ இவ்வளோ அவமரியாதை பேசுகிறாங்க, தாங்க முடியாமல் போய் அது செத்து போச்சு. எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி. அப்போ இந்த 8000 கூப்பனை வச்சு தானே அந்த இறப்பை நடந்திருக்கு. அப்போ இந்த கூப்பனை யார் கொடுத்தது? நீங்கள் சொல்கிறீங்க அது மாதிரி கூப்பன் சொல்கிறீங்க. மாதிரி கூப்பனை கொடுக்கலாமா? தேர்தல் ஆணையம் இடம் கொடுக்குதா? விதிமுறை இடம் கொடுக்குதா? சார், விதிமுறை இடம் கொடுக்கல தான். இதே ஆர்கே நகர் பகுதியில் மாதிரி செக் புக் ஒன்று கொடுத்து அதில் 10,000 ரூபாய்க்கான செக்கையும் 2000 ரூபாய்க்கான செக்கையும் விநியோகப்படுத்துறாங்களா இல்லையா? காணொலி இல்லை, இது தப்புனா அதுவும் தப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே உயிர் இழப்பு அங்கே அப்படி கிடையாது. செக்குங்கிறது நீங்கள் போட்டு பணம் வந்தால் தான் அதில் பேச்சு. சரியா? இப்போ உங்களுக்கு நான் செக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அது பணம் கொடுத்ததுக்கு அர்த்தமாகாது. பேங்க் அவங்களுக்கு பணம் கொடுத்தா தான் அது பணம். ஆனால் இது அப்படி கிடையாது. நீங்கள் டோக்கனை வாங்கிக்கோங்க, 8000 டோக்கன் எங்கே வேணாலும் போய் என்ன பொருளாலும் வாங்கலாம்ல, இவங்க உறுதி கொடுக்குறாங்க. அது தப்பு இல்லை. அதனால் நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், அது விஜயவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, முதல்ல சீமான் சொன்னது போல் இலவசங்களை அதிகப்படுத்தி கொண்டே போவது ஆரோக்கியமான விஷயம் அல்ல.
என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு வந்து அதிகமான வைத்தியம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவன் உடம்பு சரியில்லை தானே அர்த்தம், ஒட்டுமொத்த உடம்பே நாசமாக போச்சுன்னு தானே அர்த்தம். போட்டி போட்டுக்கிட்டு இலவசம் கொடுக்குறீங்க. நான் என்ன பொறுத்தளவில் இலவசங்களை அதிகப்படுத்தி கொண்டு போவது நல்ல ஆரோக்கியமான விஷயம் அல்ல. ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்புகள், ஆக்கப்பூர்வமான அந்த நில மேலாண்மைகள், நீர் மேலாண்மை பார்க்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், அதனுடைய மேம்படுத்தணும். இதுதான் ஒரு நல்ல அரசுக்குரியது. டாஸ்மார்க்கை மூடணும். சரியா? இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகளை எந்த அரசு செய்யணும்னு நினைக்குதோ அல்லது எந்த கட்சி செய்ய நினைக்குதோ அதை நம்ம பாராட்டலாம். அப்போ இலவசம் கொடுப்பதுனால யார் கொடுத்தாலும் அது குற்றம் தான் சொல்ல வரேன். ஓகே சார், இப்போ சீமானன் மேலே அதாவது இலவசங்கள் வந்து கொடுக்க மாட்டேன், நீங்கள் வந்து வேலையை கொடுக்குற நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இலவசம் வேணாங்கிறதுல சீமானன் வந்து உறுதியாக இருக்காரு. ஆனால் வந்து அதற்கும் சீமானன் மேலே வந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இலவசத்தை வேணான்னு சொல்றீங்க, நீங்க ஏன் திரள் நிதியை வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்கல? அது வந்து அதாவது சீமான் அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இலவசத்தை நிராகரிப்பது என்பது காலத்திற்கேற்ற விஷயம் அல்ல. காலச்சூழலுக்கு ஏற்றவாறு எதில் இலவசம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணணும். அவர் மருத்துவத்தில் இலவசமாக கொடுப்போங்கிறார், கல்வி இலவசமாக கொடுப்போங்கிறார், தண்ணியை இலவசமாக கொடுக்குங்கிறார். இந்த மூன்றுமே அடிப்படை ஆதாரம். அப்போ இதை 3 இலவசமாக கொடுத்துட்டேன்னா தேவைகள், மக்களுடைய தேவைகள் குறைஞ்சி போகும். அப்போ இப்போ கையேந்ததுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறார். அவர் இலவசம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லையே. அதாவது அவர்களை சோம்பேறியாக்குகின்ற வகையில், மக்களை உழைக்கப்பதை மறுக்கின்ற வகையில் நீங்கள் இலவசங்களை கொண்டு போய் திணிக்காதீங்க, அது தப்புங்கிறாரு. ஆனால் அவர் கல்வி இலவசம் தரங்கிறார்ல, மருத்துவத்தை இலவசமாக தரங்கிறார்ல, தண்ணீரை இலவசமாக தரங்கிறார்ல. அப்போ இன்றைக்கி செலவு எதில் அதிகமாகுது? ஒரு குடிமக்களுக்கு, ஒரு பொதுமக்களுக்கு செலவு எதில் ஆகுது? படிக்க வைக்க முடியலை, செலவு. அதே போல் மருத்துவம் பார்க்க முடியலை, செலவு இருக்கா? அதே போல் தண்ணி என்பது அத்தியாவசியம். நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவன் சொல்லியிருக்கான். தமிழ் மறை அது சொல்லுகிறது. அப்படி என்றால் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த 3 விஷயத்தை நான் இலவசமாக கொடுப்பேங்கிறாரு. அப்போ என்ன ஒட்டுமொத்தமான இலவசம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லலையே. உங்களை மாதிரி உருப்படாத விஷயத்துக்கு போய் இலவசம் கொடுத்து என்ன செய்ய? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு கலைஞர் வந்து டிவி இலவசமாக கொடுத்தாருன்னா அதனுடைய நெட்வொர்க்கை போல தன்னுடைய மருமகன்கிட்ட கொடுத்தாரு, மருமகனுடைய பிள்ளைகிட்ட கொடுத்தாரு. அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க. அப்போ இலவசமாக கொடுக்குற மாதிரி கொடுத்து அதனுடைய வருவாயை போல தன்னுடைய வீட்டாளர்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஆக்கினார்னா அது வந்து ஒரு அரசியல் ராஜதந்திரம். மக்களை ஏமாத்துறது, கொடுக்குற மாதிரி கொடுத்து அங்கே என்ன செய்யணும், மாதம் மாதம் பிடுங்குற மாதிரி பிடுங்கிறது. இது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதே போல் தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு இல்லத்தரசிகளுக்கு 100 ரூபா கொடுக்குறதோ அல்லது மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறதோ, இந்த 1000 ரூபா கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்குன்னு நினைக்கிறீங்க? மின்சார கட்டணத்தை 3 முறை ஏற்றிட்டீங்க, வரி வருவாய் அதிகமாக பெருக்கிட்டீங்க முழுக்க. அப்போ விலைவாசி பூரா கூட்டிட்டீங்க. அப்போ எல்லா வகையிலையும் ஒரு வீட்டுக்கு 1000 ரூபா கொடுத்துவிட்டு நீங்கள் 5000 ரூபாய்க்கு மேலே செலவழித்து விட்டீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? கூட்டி கழிச்சு பாருங்கள். அப்போ அரசாங்கம் வந்து ஏமாத்துறது பொதுமக்களை. இந்த ஏமாத்துறது தெரியாமல் மக்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஓகே, அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பேசுகிறார். செய்தியாளர் சந்திப்புலேயே கூட சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. சீமானும் விஜய் அவர்களும் வந்து பாஜகவோட கைக்கூலியாக செயல்படுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறார். இல்லை அது இதெல்லாம் அதாவது விமர்சனம் இப்போது எப்படினாலும் வைக்கலாம் தம்பி. பாஜகன்னு சொல்லி எதிர்ப்பை தொடக்க கூட்டத்திலிருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தீய சக்தி திமுகன்னு சொல்கிறதை போல் பாஜகன்னு தான் சொல்கிறார் யார்? விஜய். அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அவர் சமாளிச்சு இல்லை. ஆனால் மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க? திமுகவும் பாஜகவும் கூட்டணி கள்ள கூட்டணி வச்சுருக்காங்கன்னு சொன்னதுக்கு திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? கம்யூனிஸ்டுகளும் பாஜகவும் கள்ள கூட்டணி வச்சுருக்காங்க ராகுல் காந்தி சொன்னதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? அரசியல் இதெல்லாம் வந்து எப்படினாலும் பேசலாம். ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் வந்து திமுக மீதும் திமுகவுடைய ஸ்டாலின் குடும்பத்தின் மீதும் மருமகன் மீதும் மகள் மீதும் தங்கை மீதும் எந்த விதமான நெருக்கடியும் கொடுக்காத மத்திய அரசு பாதுகாப்பாக வச்சுருக்கு. அப்போ யாரோட உறவு இருக்கிறது? யோசிச்சு பாருங்கள். அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா திமுகவோடு தான் பாஜக ரொம்ப ரகசிய உறவு வைத்திருக்கிறது. அண்ணாமுகவோடு வைத்திருக்கக்கூடிய உறவு வந்து தேர்தல் கூட்டணி வெளிப்படையானது, பிரச்சனையே இல்லை. அதே போல் விஜய் என்பது இன்றைக்கி தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய சக்தியாக வளரணும்னு நினச்சா இங்கே இருக்கக்கூடிய திமுகவை தான் நம்ம கவுண்டர் பண்ணணும், மத்தியில் பாஜகவை எதிர்க்கணும், இங்கே திமுக எதிர்க்கணுங்கிறது தெளிவாயிடுச்சு. ஓகே சார், நீங்கள் விஜய் அவர்கள் வந்து திமுகவையும் மத்திய அரசையும் வந்து பாஜகவையும் வந்து பயங்கரமாக எதிர்க்கிறாருன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆனால் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் வந்து விஜய்க்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கு போடுற ஓட்டு அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறார். அதைத்தான், அதாவது அவர் சைடில் அப்படி சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? அன்புமணி என்ன சொன்னார்? தீயசக்தி திமுக வீழணும்னா விஜய் ரசிகர்கள் தவிர விஜயனுடைய அபிமானிகளோ அல்லது ஆதரவாளர்கள் பூரா நீங்கள் என்ன செய்யணும்? தேசியத்தன்னை கூட ஓட்டு போட்டால் தான் விஜயனுடைய விருப்பம் விஜயனுடைய விருப்பம் நிறைவேறணும்னா. விஜயனுடைய விருப்பம் என்ன?
தீய சக்தி திமுக வீழ்ச்சி அடையணும், தோற்று போகணும்னு தானே விஜய் விரும்புகிறாரு. அப்போ அந்த விருப்பம் நிறைவேற வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளித்து அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு உதவினீர்னா விஜயனுடைய எண்ணம் ஈடேறும் சார். எல்லாருமே என்று சொல்றாங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு வந்து கூட்டம் செய்யறது அதெல்லாம் ஓட்ட ஆகாதுங்கிறாங்க. அன்புமணி அவர்களே வந்து விமர்சனம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எப்படி அவர்கிட்ட கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா ஓட்டு கேட்கறாங்க? இல்ல அதுதான் இப்ப கருத்து கணிகள் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. கருத்து கணிப்புல விஜய் அவர்களுக்கு சராசரியாக நல்லா புரிஞ்சுக்கிறணும், 15 விழுக்காட்டிலிருந்து 20 விழுக்காடு வந்து சராசரியாக இருக்கிறது. சில இடங்களில் 10 விழுக்காடு இருக்கிறது, 12 இருக்கிறது, 13 இருக்கிறது, 25 கூட இருக்கு. அதனால தான் சொல்றேன், சராசரியாக 15லிருந்து 20 விழுக்காடு என்பது சாதாரணமான வாக்கு வங்கி அல்ல, மிகப்பெரிய வாக்கு வங்கி. அதாவது 10 ஆண்டுகள் 20 ஆண்டு 50 ஆண்டுகள் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி கூட சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. முதல் எடுப்பிலேயே 15லிருந்து 20 விழுக்காடு வருவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இப்போ சீமான் அவர்களுக்கு 8 விழுக்காட்டுக்கு மேலே வந்து இன்னைக்கு வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சி ஆகியிருக்காரு. இந்த தேர்தலில் அது மேலே போகுமா என்கிற கேள்வியை எந்த கருத்து கணிப்பும் உறுதி செய்யவில்லை. 1 முதல் 7, 2 முதல் 8 இப்படித்தான் கருத்து கணிப்புறம் சொல்லுது. அப்போ சராசரி அவருக்கு 6 விழுக்காடு வந்தாலே பெரிய விஷயம் என்பது போல கருத்து கணிப்புகளை காட்டுகின்றன. சார், இதே கருத்து கணிப்பு இல்லை, இது கருத்து திணிப்பு அப்படின்னு பேசினவங்களும் உண்டு, எல்லா தரப்புலையும் உண்டு. ஆனால் கருத்து கணிப்பு செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரே சில வச்சு நிற்கப்பட்டக்கூடாது. திட்டமிட்டு கருத்து கணிப்பை திணிப்பவர்களும் உண்டு. நடுநிலையோடு ஆராய்ந்து அந்த கருத்தை சொல்ல ஆசைப்படுகின்றவர்களும் உண்டு. அவங்க தான் சொல்கிறாங்க, நாங்கள் கருத்து கணிப்பை பல ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம், எங்களுடைய கருத்து கணிப்பில் 8 விழுக்காடு தவறு நடந்திருக்கிறது, 10 விழுக்காடு தவறு நடந்திருக்கிறது, மீதம் 90 விழுக்காடு 95 விழுக்காடு நாங்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கோம், புள்ளி வரத்தை காட்டுறேன். அப்படிப்பட்ட கருத்து கணிப்பை நாம் தள்ள முடியாது. நம்ம எல்லா கருத்துக்களையும் ஒன்றா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது யாருக்கு சாதகம் பாதகங்கிறத தாண்டி கருத்து கணிப்பை ஒரு விஞ்ஞானபூர்வமான அக்கறையோடு, சமூக அக்கறையோடு, நடுநிலையோடு செஞ்சாங்கன்னா அதை நம்ம வந்து உள்வாங்கி ஏற்றுக்கிறதாங்கன்னு மறுக்க முடியாது. ஓகே சார், விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய் பிரச்சாரம் வந்து அதுக்கு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு புதிய மாதிரி. இது முன்னால் வந்து பிரச்சாரம் என்பது வேறு மாதிரி இருக்கும். அவர் வந்த பின்னால் தான் எல்லா கட்சிக்காரனும் தோளில் துண்டு போடுற ஒரு மரபு வந்திருக்கிறது. அது விஜய் தொடங்கி வச்சது. அதே போல் புறா விடுறது, நேற்று புறா விட்டார், இன்னைக்கு புறா விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இன்றைக்கு 3 வழிபாட்டு தலங்கள்லையும் போய் வர்றாரு ஸ்டாலின். அந்த மாதிரி அவருக்கு இந்து விரோதம் இதுதானே வச்சுருக்கிறாங்க. அது சர்ச்சுக்கு போகிறதோ அல்லது வந்து கிறிஸ்தவத்தில் உள்ளே போய் இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் மசூதிகளுக்குள்ளே போய் அந்த மக்களை போய் சந்திக்கிறார். அதே போல் இந்துக்களை சமமாக நடத்தலைங்கிறது அவங்க குற்றச்சாட்டே, ரைட்டா? ஆனால் இதே விஜய் என்ன செய்கிறாரு, இந்து கோயிலை போய் மாலை மரியாதை வாங்குறாரு, வழிபாடு செய்கிறாரு, அங்கே முறைப்படி வழிபாடு செய்கிறாரு. திருச்சி கிழக்கில் தேவாலயத்துல போயிட்டு முட்டி போட்டு பண்ணியிருக்காரு. அதைத்தானே சொல்றேன். இந்து கோவில்ல வந்து கீழே விழுந்து சாமி கும்பிட்டு, நான் எல்லா கடவுளையும் ஒன்றா பார்க்குறேன், எல்லா மதத்தையும் ஒன்றா பார்க்குறேன்னு பொருள். அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா சமயங்களையும் எல்லா கடவுளையும் நான் சமமாக பார்க்குற மனநிலையை அவர் வந்து மக்கள்கிட்ட என்ன செய்கிறாரு, விதைக்கிறாரு. நான் இப்படித்தான்னு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லா மதத்தையும் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரே மாதிரி பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க சொல்ல வேண்டியவங்க வந்து அவர் வந்து அதாவது கிறிஸ்துவ ஓட்டை குறி வச்சு இறங்குறாரு, மத அரசியல் பண்ணுறாரு, இந்த மாதிரியான குற்றச்சாட்டை விஜய் மேலே இல்லை. அப்படின்னா மசூதிக்கு எதுக்கு போகணும், அப்படின்னா எதுக்கு இந்து கோயிலுக்கு போகணும்? இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே எல்லா கட்சிக்காரங்களும். அந்த குற்றச்சாட்டை உடைக்கிறது தானே இந்த வேலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்துக்களினுடைய சாமிகளை பற்றி, புராணங்களை பற்றி, அந்த கோட்பாடுகளை பற்றி மிகப்பெரிய இழிவாக பிரச்சாரம் பண்ணுறீங்க. ஆனால் அங்கே கிறிஸ்தவத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி நீங்கள் விமர்சனம் வைக்கிறது கிடையாது பெரும்பாலும். இதுதான் உங்கள் நிலைப்பாடு. ஆனால் அவர் அப்படி இல்லை. நீங்கள் கிறிஸ்தவம்னு சொல்லி அவரை வந்து அடைக்க பார்க்குறீங்க, அவர் அதை உடைக்கிறார். இல்லை, நான் அப்படி இல்லை. முதல் மாநாட்டிலே அந்த மாநாடு திடலில் வந்து பகவத்கீதை முதற்கொண்டு வாங்கினேன். எவ்வளோ நல்லா யோசிப்பேன். நானாக இருந்தால் திருக்குறள் எரிஞ்சிருப்பேன், எல்லாரும் கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பேன் பொதுவில். அதாவது கிறிஸ்தவத்துக்கு பைபிளும் தேவையில்லை, இந்துக்கு வந்து பகவத்கீதையும் தேவையில்லை, அதுக்கு குரானும் தேவையில்லை, 3க்கும் பொதுவானது திருக்குறளை கொடுத்துருக்கலாம்ங்கிறது என்னுடைய அன்னைக்கு கருத்து இருந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அங்கே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்கள் திருக்குறளுடைய அந்த வாசகத்தை நான் வச்சதுனால அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த வாசகத்தை வச்சாலும் கூட திருக்குறளை பொது அடையாளமாக ஆக்கியிருக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. அந்த மாதிரி என்னுடைய மனநிலை அன்னைக்கு இருந்தது. ஓகே சார், இப்போ நிறைய பிரச்சாரங்கள்லாம் இறுதி கட்டமாக போகுது, என்ன நடக்கும் தேர்தல் பார்க்கணுமா? அதாவது இதுக்கு முன்னால் நடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் கொஞ்சம் வேறுபட்ட தேர்தல் அடிப்படையில். அது காரணம் விஜயனுடைய வருகை, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு செல்வாக்கு, இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, இளம் பிள்ளைகள் அந்த செல்வாக்கு என்பது வெறியை போல காட்சி அளிக்கிறது. அப்போ அதுக்கான ஒரு பலம் இருக்கும். அதை பார்த்து இன்றைக்கி திமுக தான் ரொம்ப தடுமாறுகிறது.
அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த சிறுபான்மை வாக்கை வந்து மிகப்பெரிய அளவில் சேதாரப்படுத்திடுவாரோன்னு பயப்படுறாங்க. சரியா? ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்போ அதே போல தான் திருமாவளவனுடைய பதட்டமும் இருக்கிறது. அவருக்கு ஏன் இந்த சென்னையினுடைய வடபகுதியில் வந்து ஒரு தொகுதியவும் அங்கே மத்தியில் ஒரு தென்பகுதிக்கு அடையாளமான திருச்சி கிழக்கம் எதுக்கு எடுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழகம் முழுவதும் எனக்கு பரவலான செல்வாக்கு இருக்குன்னு காட்டுன்னு நினைக்கிறார். அதனால் அவருக்கும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதியாக 2லிருந்து 8 வரைக்குங்கிறது கருத்து கணிப்பு சொல்கிறானுங்க. பொதுவாக சீமானுக்கு ஒரு தொகுதின்னு சொல்கிறாங்க, சில இடத்துல சொல்லாமல் இருக்கிறாங்க. அது வந்து சில விருப்பு வெறுப்புகள் அடிப்படையில் நடக்கும். அதனால் இன்றைக்கி இந்த தேர்தலை பொறுத்தளவில் மிகப்பெரிய அளவில் என்னுடைய பார்வையில் நான் சொல்லப்போனால் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்கிறது என்னுடைய பார்வையில் தெரிகிறது. திமுகவினுடைய இந்த காவல்துறை மரணங்கள், இந்த அதே போல இந்த பெண்களுக்கு எதிரான தீமைகள், இவங்க வைக்கக்கூடிய கேள்வி, நீங்க லாக்அப் டெத்தை பத்தி பேசுறீங்க, இங்க நடந்த அஜித்குமாரை பத்தி பேசுறீங்க, ஏன் சாத்தாங்குளத்தை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல, எல்லா கேள்விக்கும் விட இங்க வந்து பாலியல் குற்றங்களை வைக்கும் போது நீங்க பொள்ளாச்சியை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதான் தம்பி நீங்க சொல்றீங்கல்ல, அதை நம்ம ஏத்துக்கிறோம். ரெண்டையுமே, பொள்ளாச்சியும் சரி அல்லது சாத்தாங்குளம் சரி, ரெண்டுமே சிபிக்கு அவர் விசாரணைக்கு விட்டு நல்ல தீர்வு வரணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணுங்கிற நிலைப்பாடை எடுத்து அது நடந்துருச்சு. அவங்க நடந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. ஞானேஸ்வரன் இன்றைக்கி வலிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரி சேர்க்குறீங்களே, என்ன பொருள்? அப்போ அந்த கேஸை வேகமாக விசாரித்து வேகமாக தண்டனை கொடுத்து உள்ளே போட்டிங்க, பேச விட பண்ணிட்டீங்க. யார் அந்த சார் இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. அப்போ இதில் தொடர்ச்சியாக 100கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வேறு எந்த பெண்களும் குற்றச்சாட்டுக்கு வரக்கூடாங்கிறதுக்காக அவங்களுடைய எஃப்ஐஆர் காப்பி நீங்கள் பரவ விட்டீங்க, கட்சி விட்டீங்க. அவங்களுடைய தொலைபேசியிலேருந்து, சொந்தக்காரர்லேருந்து, அப்பா அம்மா அட்ரஸ் விலாசம் அத்தனையும் வெளிப்படையெல்லாம் தெரிகிற மாதிரி அச்சுறுத்தல் பண்ணீங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்படி பண்ணால் வேறு எந்த பெண்களும் நினச்சிவாங்க, பயந்து போய் இங்கே குற்றச்சாட்டை வரமாட்டாங்கன்னு தெளிவாக தானே அரசியல் பண்ணீங்க. இன்றைக்கி அவருக்கு வந்து வலிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரி சேர்த்துங்க. அப்போ அவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட்சி மாறிடுச்சுன்னா கிண்டி கிழங்கு எடுத்துருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமான அந்த விஷயத்தை மூடி மறைக்கிறது, அவனை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களோட சந்தேகம் மற்றவங்களுக்கு வருது. இது போல் அதுக்கு தானே சொல்கிறேன், நீங்கள் சாத்தாங்குளத்தையும் பொள்ளாச்சியும் சொல்கிறீங்களே ஒழிய இங்கே வந்து சொல்ல முடிய அளவுக்கு எண்ணிக்கை பெருகி கிடக்குதுன்னு சொல்ல வரேன். லாக்கப் பண்ணணும் சரி, பெண்கள் பாலியல் வல்லுறவுகளும் சரி, எல்லை மீறிய கட்டுப்பாடை மீறிய அத்தனை அட்டூழியங்கள் வந்து கணக்கிலடங்காக போகுதுன்னு சொல்ல வரோம். அதுக்கு முக்கியமான காரணம் கூடுதலாக டாஸ்மார்க்கை தாண்டி நீ கூடுதலாக போதைப்பொருள், கஞ்சா போதைப்பொருள் இன்றைக்கி மலிவாக கிடைக்கிறது, பள்ளி குழந்தைகள் கூட கிடைக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த பரவலும் இந்த விஷமும் மோசமாக எனக்கு இல்லை, அண்ணாம் காய்ச்சல் இல்லை, எடப்பாடியார் ஆட்சியில் இல்லை. அதே போல் உங்களுக்கு தெரியும், கஞ்சாவை கோடிக்கணக்கான முதலீடு போட்டு கஞ்சா பண்ணி உலகம் முழுக்க பரப்பிக்கிட்டு இருக்கிற யார்? திமுகவினுடைய அயலக பிரிவினுடைய பொறுப்பாளர், செயலாளர். அப்போ அப்படி சாதிக் பாட்சா பக்கத்திலே வச்சுக்கிட்டு, சாபர் சாதிக்கு பக்கத்திலே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த பரவல் நடந்த பின்னால் அப்புறம் என்ன செய்ய முடியும்? வேரில் வந்து முழுக்க முழுக்க அரிச்சிருச்சு, கரையானால் அரிச்சிருச்சுன்னா மேலே எப்படி இலை வந்து இருக்கும், மலர் எப்படி பூக்கும்? ஒட்டுமொத்தமான அழிவுக்கும் காரணமாக இந்த அரசினுடைய இப்படி பாராமுகமாக இருப்பதும், கெட்டவர்களை வளர்த்து விட்டு தான் பக்கத்தில் வைத்திருப்பதும், பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். அதனால் வந்து அந்த ஒரு 2 நிகழ்ச்சியை ஒப்பிட்டு காட்டி இதுவும் அதுவும் ஒன்றுன்னு சொல்லவே கூடாது. இது வந்து குற்றச்செயல் பெருகிவிட்ட காலம், அது குற்றச்செயல் நடந்த நிகழ்வு இருந்து இருக்கிறது, அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.